பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன் ஆகார் என்கிற ஒரு பெண்ணை குறித்து. ஏன்னா இந்த ஆகாரை குறித்து பிரசங்கங்கள் எவ்வளவோ நீங்கள் கேட்டிருப்பீங்க. சாதாரணமாக எல்லாரும் சொல்கிறது, வனாந்தரத்தில் அவள் அழுத அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது அப்படின்னு விசாரிச்சாருன்னு சொல்லுவீங்க. நான் நினைக்கிறேன் அவர் எப்படி பேசியிருப்பார் தெரியுமா? இப்போ என்ன சம்பவிச்சிருச்சு, இதிலும் பெரிதான நன்மைகளை காண போறேன்னு சொல்லியிருக்கார். நமக்கு உடனே அது அப்படியே ஆகாரே உனக்கு என்ன சம்பவிச்சோன்னா அந்த சோகத்தை மட்டும்தான் மனசில் நினைக்கிறோம். ஆண்டவர் விசாரிக்கிறது அப்படி இல்லை, இதிலும் பெரிதானவைகளை காண போறீங்க. இன்றைக்கும் எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து கையில் எடுத்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை மறுபடியும் திருப்பிக் கொள்வீங்களா? அப்படி எல்லாரும் திருப்பிக் கொள்ற வரைக்கும், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவனே, உண்மை உள்ளவனே, என்றும் நன்மைகள் செய்பவனே, என்றும் நன்மைகள் செய்பவனே. அல்லை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். எல்லை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர் ஐயா மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, உன்னாவியின் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உன்னாவியின் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை இந்த வாழ்க்கை பயணத்திலே நல் துணையாயிருப்பவரே, வாழ்க்கை பயணத்திலே நல் துணையாயிருப்பவரே, உள்வார்த்தை என்னும் உணர்வா பழமாய் காப்பவரே, உள்வார்த்தை என்னும் உணர்வா பழமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன்.
எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடு, ஏன்னா தங்கச்சியை கொடுக்குறான்னு நினைச்சுக்கிட்டு என்ன செஞ்சான்? எல்லாத்தையும் கொடுத்தான். என்னென்ன கொடுத்தான் வாசிங்க. அவனுக்கு ஆடு மாடுகள், கழுதைகள், வேலைக்காரிகள், கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. அடேங்க அப்பா. ஏன்னா இந்த பார்வோன் காலத்தில் அடிமைகளை விற்கிறது எகிப்தில் வாங்கிறது வழக்கம். உங்களுக்கு தெரியும். ஏன்னா யோசேப்பை எங்கே தான் அடிமைகள் வாங்கி கொண்டு போனாங்க? அடிமைக்கு எகிப்துக்கு. ஆமாம். ஆதியாகமம் 37:27-28 யோசேப்பை 20 காசுக்கு அந்த மீதியானிய வர்த்தகரிடத்தில் விற்று போட்டார்கள். ஆதியாகமம் 37:27 வாசிங்க. அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள். யார் சொன்னது? யூதா. இந்த யூதா தான் சகோதரனை விட்டு பிரிஞ்சு போனான்னு சொல்லி ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஏன்னா ரூபன் கொஞ்ச நேரம் அங்கே இல்லை, இருந்திருந்தா விற்க விட்டுருக்க மாட்டான். அப்படி விற்காமல் இருந்திருந்தா யோசேப்புக்கு எகிப்து கொண்டு போகப்பட்டிருக்க மாட்டான். எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேங்கிற காரியம் என்ன செஞ்சிருக்காது? நிறைய இருக்காது. எகிப்தில் ஒரு யோசேப்பு உருவாகி இருக்க மாட்டான். 7 ஆண்டுகள் பஞ்சத்துக்கு 14 ஆண்டு திட்டத்தை போடுறதுக்கு ஞானம் உள்ளவனா கர்த்தர் மாற்றுறதுக்கு தான் சில பாடுகளை அனுமதித்தார். அவனை விற்று போட்டாங்க. எத்தனை காசுக்கு? 20 காசுக்கு. திரும்ப அதை வாசிங்க. இந்த வர்த்தகரிடத்திலே மீதியானியர் அங்கிட்டு கொண்டு வர்றாங்க. 27 ரூபன். இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய அடேங்கப்பா. இதுல மட்டும் சகோதரன் விற்கும் போது நம்முடைய சகோதரன், நம்முடைய மாம்சமும் இருக்கிறானே என்றார். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கைகளிலே கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார். அந்த நாட்கள்ல அடிமைகளா, மனுஷர்களை அடிமையா விற்கிறவங்களும் இருந்தாங்க. சில அடிமையா பிடிச்சு கொண்டு போறவங்களும் இருந்துச்சு. ஏன்னா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரருடைய மனைவி எலிசா இடத்துல வந்து சொல்றா. என்ன சொல்றா? உமது அடியானாகிய என் புருஷன் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். கடன் கொடுத்தவன். ஆனா இப்ப என்னதுன்னா, என் புருஷன் கடன் வாங்கிட்டு சொல்லாம போயிட்டான். அந்த கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்து விட்டான். ஏன்னா சிலர் கடனுக்கு அடிமைப்படுத்துறது கொத்தடிமைகளும் இருந்துச்சு. சில அடிமைகள் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டது. யாத்திராகமம் 21ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பினால் அங்கே 1 வாசிங்க பார்க்கலாம். மிக அழகா நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்கள் ஆவன. எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். ஏன்னா 7ங்கிறது பூரணம். இந்த 7ங்கிறது 7ஆம் மாதத்தில் இருக்கிறோம். நாகமான் 7 தடவை முங்கின போதுதான் அவனுக்கு என்ன கிடைச்சு? சுகம் கிடைச்சு. சிலுவையில இயேசு சொன்ன வார்த்தைகள் எத்தனை? 7. எரிகோ பட்டணம் தவிர்ப்பதற்கு 6 நாள் 6 முறை சுற்றி 7ஆம் நாள்ல எத்தனை முறை சுத்தினாங்க? 7 முறை. அப்பதான் எரிகோ தகர்ந்தது. 7 என்பது பூரணத்தின் எண். எனக்கு அன்பார்களே, இங்க அழகா வாசிக்கிறோம். திரும்ப அதை வாசிங்க. மிக அழகா நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயரில் ஒருவனை அடிமையாய் கொண்டானால் 6 வருஷம் அவன் என்ன செய்யணும்? சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்று கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். ஒன்றிக்காரனாய் வந்திருந்தான். நல்ல கவனிக்க. தனி ஆளா வந்திருந்தா.
ஏன்னா பிரசங்கி சொன்னால ஒண்டிக்காரனாய் இருப்பதிலும் கூடியிருப்பது நலம். நலம். ஏன்னா ஒருவன் விழுந்தா ஒருவன் என்ன செய்வான், அவனை தூக்கி விடுவான். ஒருவன் எதிர்த்து வந்தாலும் அவனை தள்ளுறதுக்கு 2 பேர் வேணும். அதனால தான் ஆண்டவர் 2 பேராக சீசர்களாக அனுப்பினார். மனுஷனை கூட தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் குடும்பமாக்கி ஆசீர்வதித்தார். போகட்டும். இங்கே பார்க்கிற ஒண்டிக்காரனாய் அவன் வந்திருந்தானால் ஒன்றிக்காரனாய் போக கடவன். தனியாக தான் போகணும். விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தான், நல்ல குடும்பத்தோட வந்திருந்தவனானால் அவன் பெண் ஜாதி அவனோட கூட போக கடவள். சரி, அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்து, ஒருவேளை வந்த இடத்துல முதலாளி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தார்னா அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேர கடவர்கள். என்ன கொடுமை பத்தியலா. அடிமைக்கு புருஷனை விட்டு மனைவியை பிரிக்கக்கூடாது வேதம் சொல்லுது. ஆனால் அடிமையாக இருந்தால் பிரிஞ்சிடணும். அவங்க பிரிஞ்சு போகும்போது எத்தனை வேதனைப்பட்டிருப்பாங்க. அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன். அவன் மாத்திரம் தனியாக போகணும். அந்த வேலைக்காரன் என் எஜமானையும், 5ஆம் வசனத்துல என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று சொல்லி மனப்பூர்வமாய் சொல்வானானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்தக்கடவன். நம்மளும் காது குத்துறோம், உங்களுக்கே தெரியும். குத்தி ஊரில் இருக்கவங்களாம் பத்திரிக்கை கொடுத்து அதில் ஒரு தொகையை சம்பாதிக்கிற காது குத்தணி விழா வச்சிடறோம்ல. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், வேதத்தில் காது குத்து இருக்கான்னு. எதுக்கு காது குத்துறான்? அடிமை நான் போகலையா, என் எஜமான என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், மனைவி நேசிக்கிறேன், நான் இங்கேயே இருக்க போகிறேன்னு சொன்னால் அவனை கம்பியினால் காதில் குத்துவான். அதுக்கப்புறம் அவன் என்ன செய்ய வேண்டியதில்லை. பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன். ஒருவன் தன் மகளை வேலைக்காரியாக விற்று போட்டானால் வேலைக்காரன் விடுதலை பெற்று போவது போல அவள் போகக்கூடாது. அவளை தனக்கு நியமித்து கொண்ட எஜமானின் பார்வைக்கு அவள் தகாதவளாய் போனால் அவள் மீட்கப்படலாம். இப்படி ஒவ்வொரு இந்த அதிகாரம் முழுக்க உரிச்சு பார்க்காந்து பாருங்க. அடிமைகளை குறித்து நிறைய எழுதியிருக்கு. நாமளும் பாடுறோம். ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா, உமது அடிமை நானையா. 1000 துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே, அடிமை தானையா. உன் குரல் கேட்டு அதன்படி நடக்கிறதே, ஒவ்வொரு நாள் உன் குரல் கேட்டு அதன்படி நடக்கிறதே. உலகினை மறந்து உண்மையை நோக்கி, உலகினை மறந்து உண்மையை நோக்கி ஓடி வருகின்றேன் தினமும். ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே, அடிமை தானையா. வேதத்தில்
அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி தேவனை என்னது கண்களையே தினமோ திறந்தருளோ தினமோ ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா உமது அடிமை நானையா. இப்படித்தான் ஆகாரையும் பார்வோன்ட்டையும் வித்து போட்டான்னு என்னமோ தெரியல, வேதத்தில் எழுதப்படலை. ஒருவேளை அவளுக்கு தாய் தப்ப யார் பேருமே இல்லை. அடிமைகளாக அரசர் காலத்தில் எங்கேருந்தோ யோசேப்பை போல் ஒரு வாழ்ந்து வந்த பெண்ணாக கூட இருக்கலாம். அதனால தான் அந்த ஆபிரகாம் போனோடனே அவளுக்கு தயவு செய்த போது சரி இதில் யாரும் அனுப்புறது, ஆபிரகாம் பெரிய ஆள். ஏன்னா பார்வோனுக்கு பயமே வந்துருச்சு. எதனால் பயம் வந்துச்சு தெரியுமா? வாசிங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்வோனுக்கு பயம் வந்ததுக்கு காரணம் என்ன? எல்லாத்தையும் கொடுத்தான். 17ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயி நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். ஏன்னா ஆண்டவருடைய வாக்கு என்ன? வாதை உந்தன் கொடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரை நீ, உன்னதமான கர்த்தரை நீ உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். எனக்கு அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஐயா நேரிடாது மகளே, ஐயா நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரை உனக்கு ஒரே இடம் வாங்கிட்டேன்னா வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இந்த பார்வோனுக்கு ஆபிரகாமுடைய தரிசனம் தெரியாது, தேவனை அழைத்து வந்தது தெரியாது. ஆகையினால தங்கச்சின்னு சொன்னோட கொண்டு போயிட்டான். அதன் நிமித்தம் என்ன வாதம் வந்துச்சு? 17ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அதன் நிமித்தம் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். வாதித்ததுனால அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, ஆபிரகாம் இப்பதான் கூப்பிடுறான், முதல்ல கூப்பிடல. ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் எனக்கு இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனது என்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. அங்கே தெரியுதா? இதுக்கு தான் ஆபிரகாம் பயந்தான். ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவன் எண்ணத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி நீ இப்படி செய்ப்பான்னு சொல்லேன்னா அவனும் சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா நான் மனைவியாக கொண்டு போகிறேன். கொண்டு வந்த பொண்ணு யார் உடனே தெரியாது. அந்நிய தேசத்துலேருந்து உடனே ஒரு மனைவியாக கொண்டு இருப்பாரான். ஏன்னா அரசராச்சே, எதை வேணாலும் செய்யலாம்ல. ஒன்றை மறந்துடாதீங்க, அரசனுக்கு நீதி கர்த்தர் செய்வார். ஏன்னா அன்றைக்கு நாபோத்தை கொலை செய்த போது ஆகாப் சந்ததிக்கு நீதி செய்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். யாரை விட்டு வைக்க மாட்டார். இவன் சொன்னா உன் மனைவின்னு
சொல்லாம ஏன்பா இப்படி செஞ்ச? வாசிங்க, அது அழகா திரும்ப வாசிங்க. எழுதி வச்சிருக்காங்க. இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ, இவளை கூட்டிட்டு போய் என்று சொன்னான். அப்படியே பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார். அதுல வந்த பெண் தான் யாரு? இந்த ஆகார். இந்த ஆகாரத்தான் அவசரப்பட்ட சாராயம்மா, வேலைக்கார பொண்ணா இருந்த ஆகார என்ன செஞ்சிட்டா? அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டா. தேவன் பண்ணின வாக்குக்கு காலத்திற்கு என்ன செய்யல? 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம். ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். ஆனா காலத்துக்கு தான் நம்மளால பொறுக்க முடியல. கர்த்தர் ஒரு நாள் நம்மளை என்ன செய்வார்? உயர்த்தவும் செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. உன் கண்ணீரை துடைப்பார், கரம் பற்றி நடத்துவார், கவலைகளை மாற்றுவார். அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எப்பயா டைம் வரும்? அவருக்கு ஏற்ற வேளையில் கரெக்டாக செய்வார். காணா ஒரு கல்யாணத்தில் அம்மா வந்து சொன்னாங்க, அவங்களுக்கு ரசம் இல்லை. இவரோடனே அப்படியா நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்ல, உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லைன்னா அடுத்த நாள் வேலை வந்துச்சு. கரெக்டாக அதே கல்யாண நாளில் அத்தனை பேரும் பார்த்து ஆச்சரியப்படவுக்கு அற்புதம் செய்தார். அவருக்கு தெரியும், காலங்களை அறிந்தவர், எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறவர். அதனால் இவனுக்கு தெரியலை. எனக்கு அன்பானுடைய போன் அனுப்புனதுனால அங்கேருந்து வந்தால் இந்த சாராய்க்கு தேவன் கொடுத்த வாக்கை விசுவாசிக்க முடியலை. ஆனால் அவளை தான் நோக்கி பார்க்க சொல்லுது வேதம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற தாயாகிய சாராயையும் நோக்கி பாருங்கள். நான் அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன் என்று ஏசாயா சொல்லுகிறார். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட குழியின் துறவையும் நோக்கி பாருங்கள். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் ஆத்மானவர்களே, நோக்கி பார்த்ததீந்தா பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா, உண்மையே எனக்காக உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக மகிமை மகிமை ஆட்சிமை மாறாய நேசருகே, மகிமை மகிமை ஆட்சிமை மாறாய நேசருகே. தொலைக்காட்சியில் பார்க்கறதோட விட்டுறாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும். எத்தனையோ பேர் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு சொல்கிறீங்க. அன்னைக்கு கூட 2-3 பேர் பெண்கள் வந்திருந்தாங்க, 4 பேர் சென்னையிலேருந்து. 4 வருஷமாக கனவு மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஐயா நேரம் போய் பார்த்தா எப்படி இருக்கும்னு நினச்சி வந்தோம். இங்கே வந்து பார்த்தாலும் அதே மாதிரி ஒரு கீபோர்டை வச்சுட்டு வெள்ளைச்சடையை போட்டு உட்காந்துருக்கீங்க. எனக்கு அடுத்த நிமிஷம் அங்கனக்குள்ளே யோசித்தேன், நாம் டிவியில் பார்க்குறதா இப்படி இருக்கான்னு நினச்சா இங்கே வந்து பார்த்தாலும் அதானையா இருக்குன்னார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பினா வாங்க, வந்து பாருங்கள். அதுக்காக ஏதாவது செஞ்சால் தான் வரணுமா? அப்படிலாம் கட்டாயம் கிடையாது. கர்த்தர் ஏமினா இல்லாட்டா ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இன்னொரு இடத்துலேருந்து கர்த்தர் ஏவுவார். ஏன்னா அவருடைய ஆவி யாரை ஏவுதோ அதுதான் நடக்கும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், மறந்துடக்கூடாது. நீங்களும் வந்து பார்க்கலாம். எனக்கு அன்பானே, இந்த ஆலயத்தை ஒவ்வொரு வாரமும் நடத்தும் போது எல்லாரும் நாளைக்கு ஆத்துமா நிரம்பி வழியணும் ஜெபம் பண்ணுவாங்க. நான் ஆண்டவரே கொஞ்சம் 10 பேரை குறைச்சி கொண்டு வாங்கம்மே. ஏன் தெரியுமா? ஒருத்தரை கூட சாப்பிடாமல் அனுப்பிடக்கூடாது. இவங்களை கூட்டிகிட்டு வர வேன் வாடகை கொடுத்து கூட்டிகிட்டு வரணுமே. ஒவ்வொரு வாரமும் 4000 ரூபா 5000 4 ட்ரிப் அடித்தா ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வரதுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே வந்துடுது. 5 ட்ரிப் அடித்தா 5000 வந்துடுது. அதனால ஆண்டவர் கொஞ்சம் பறித்து கூட்டிகிட்டு வாங்கம்மே. அது மட்டும் இல்லை,
உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் கர்த்தர் ஏவினார். நீங்களும் இவர்களை கூட்டு வர்றதுக்கு, நல்ல உணவு கொடுப்பதற்கு, உடை கொடுப்பதற்கு, ஏன் இந்த பார்வையற்ற மக்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்கு உதவுவதற்கு. அது மட்டுமல்ல, பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு அடக்கமான செலவு பண்ண மனசு வர மாட்டேங்குது. தள்ளிவிட்டால் போதுன்னு விட்டுறாங்க. இப்போ கூட வயதான சகோதரிகள் எத்தனையோ பேர் 2 கண் இருந்தே வீட்டில் வச்சுக்க விரும்ப மாட்டேன்றாங்க. பார்வையில்லாத சகோதரிகளுக்கு வைக்கிறதுக்காக ஒரு இடத்த உருவாக்கிட்டு வரோம். அந்த கட்டுமான பணிக்கு கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் உதவலாம். எப்படி பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் வருதுல்ல. ஒன்றில் பாருங்கள் பிஜிஎம்னு இருக்கும், இன்னில் பாருங்கள் பிளைண்ட் மினிஸ்ட்ரின்னு இருக்கும். இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். கணக்கு வைக்கிறவங்க என்கிட்ட கேட்டால் அதுக்கும் வழி உண்டு. என்கிட்ட கேளுங்க, சொல்கிறேன். தபால் வழியாக வழிகொடுறவங்களுக்கு போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் உண்டு. அது நம்பர் சொல்ல முடிஞ்சால் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக அதுலேயும் கட்டலாம். 36 35 38 89 63. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும் அப்பா. ஏதோ இந்த வசனத்தை வாசித்தோன் அல்ல, தியானிக்கதற்கு, உடைய வேதத்தை அனுபவபூர்வமாய் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் ஒன்றுக்கு உதவாத என் வாயில வைக்கிற வார்த்தை இவர்களுக்கு சொன்னேன். அபிரயோஜனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்து போகிறேன். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். ஒருவேளை நாங்கள் உடனே கூட அவங்களுக்கு பதில் போட முடியாட்டாலும் பொறுமையோடு கூப்பிட்டு விசாரிக்கிற என் அன்பு தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். அன்பு சகோதரர்களுக்காய் ஜெபிக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அன்பின் தெய்வமே, பிறந்த நாள், திருமண நாளை இன்றைக்கு கொண்டாடுகிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாளை இன்றைக்கு நினைக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். தூர தேசத்தில் இருக்கிற நம்முடைய சகோதரர்கள், சகோதரி, குடும்பத்தார், தகப்பன், தாயை நினைக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும். இந்த வருஷத்தில் அவர்கள் விரும்பின காரியங்கள் கைகூடி வரட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.